இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில உட்காந்து தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அது ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகேவா நண்பர்களே, நீங்க பிளானே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு 7 மணிக்குள்ள எழுந்து எங்கேயாவது போட்டோ ஷூட்டுக்கு போலாம்னா பிளான். ஆனா நான் எந்திரிச்ச டைம் பாத்தீங்களா மதியம் 12 மணிக்கு. அதனால மொத்த பிளானிங் கேன்சல் பண்ணி தூக்கி ஒரு பாடையில கட்டிவிட்டு இப்படி எதுக்குமே சேராத டைமுக்கு எந்திரிச்சு என்னடா பண்றதுன்னு ரொம்ப நேரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரொம்ப நாள் அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி கட்டை கொடுத்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்து ஒரு வேலை ஞாபகம் வந்துச்சு. அது என்னது அப்படின்னா என்னோட ருட்டீன் செட் கிரியேட் பண்றது தான். சோ அந்த வேலையை உட்காந்து இன்னைக்கு முடிச்சிட்டேன் ஃபுல்லாவே. அவுட்புட் தான் இப்படிதான் வந்துச்சு. இது ஒட்டத்துக்கு இரு பக்கமும் ஒட்டக்கூடிய டேப் தேவைப்படுச்சு. அதை போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சார்ட்ல நான் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா 5 AM மேக்கப், மெடிடேஷன், 10K ஸ்டெப், ஜிம், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒர்க், புரோட்டீன் இன்டேக், நோ ஜங்க், 5 liters ஆஃப் வாட்டர், புக் ரீடிங் அண்ட் வீடியோ போஸ்டிங். பாக்கலாம் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. அப்புறம் வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கதான் நம்மளோட ஸ்டண்ட் நண்பர் போன் போட்டு நம்ம என்ன சாயங்காலம் 5 மணிக்கு போட்டோ ஷூட்டுக்கு போலாமான்னு கேட்டப்பல விடுவேனா நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு க்ரூமிங்ல இறங்கிட்டேன். அப்புறம் என்ன டப்புன்னு ஒரு குளியில போட்டு பேக்ல ஒரு 4 சொக்கா எடுத்து லோட் பண்ணிட்டு ஒரு பேருந்து பயணத்தை பிடிச்சி லொகேஷனுக்கு போயிட்டேன். லொகேஷன் வேற எங்கேயும் இல்ல, சேலம் ஹெலிபேட் தான். அங்க போயிட்டு ஒரு 2 மணி நேரம் மாத்தி வளைச்சு போட்டோ எடுத்து கொடுத்தாப்ல. நாளைக்கு அந்த போட்டோலாம் கண்டிப்பா போஸ்ட் போட்டுருவேன் பாருங்க. அப்புறம் நம்ம ஸ்டண்ட் நண்பருக்கு அங்க இருந்து ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாப்ல. அங்க போனா ஒரு சைக்கிள் ஃபிட் பண்ற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டு வண்டியில வந்துட்டு இருக்கப்போ ஃபுல்லா எனக்கு இதே சவுண்டு தான். அதனால பக்கத்துல இருந்த ஒரு காஃபி கடையில ஸ்டாப்பிங் போட்டு 2 பேரும் காஃபி குடிச்சிட்டே கதை பேசிட்டு இருந்தோம். அப்புறம் தான் கொஞ்சம் சரியாச்சு. அவ்வளவுதான் சரியாயிருச்சுன்னு வீட்டுக்கு வந்தா திரும்ப இவனோட தொல்லை தாங்க முடியல. உன்னை நானே அடக்கறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் டப்புன்னு ஒரு காஃபியை போட்டு வந்து குடிச்ச அப்புறமேட்டு தான் லைட்டா சரியாச்சு. ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன வீடியோவே நாளைக்கு 5 மணிக்கு ஷெட்யூல்ல போட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற நண்பர்களே, ஸ்டே ஹார்ட்.